அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 50 ரூபாய்க்கு பொடி மீன் வாங்கினேன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது. இவ்வளோ மீனை பார்த்ததுமே எங்கள் அம்மா ஒரே குஷி ஆகிட்டாங்க. பரவாயில்லையே, நல்ல மீன் வாங்க கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரே ஜாலிங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக ஒரு 1 o'clock அளவுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானேங்க. ஸோ மார்க்கெட் போகணுன்னு போகலை, அந்த வழியாக போகும்போது என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கடை க்ளோஸுங்க. ஒரு சில கடையில் மட்டும் இந்த மீன் இருந்தது. மொத்தமாக இவ்வளோ மீன் தாங்க இருந்தது. ஸோ அதனால் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு மீன் கொடுங்கக்கான்னு சொன்னதுமே மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மீன் பொடி மீனுன்றதால வாஷ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருந்ததுங்க. ஸோ அம்மா குயிக்காக வாஷ் பண்ணிட்டாங்க. என்னோட சேனலில் நிறைய சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வாஷ் பண்ணுறது, அதே மாதிரி நண்டு, இறால் எல்லாமே வாஷிங் வீடியோ கிளியராகவே போட்டிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது பெரிய மீனை விட சின்ன மீனில் அவ்வளோ ருசி அதிகங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி குழம்புக்குனாலே நாங்கள் சின்ன மீன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே வாங்குகிற மீனை விட இது கொஞ்சம் குட்டி மீன் தான், பட் பரவாயில்ல, டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருந்தது. மீனை பார்த்ததுமே இந்த சைடு எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துட்டு நான் என்னோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ருசியான மீன் குழம்பு செஞ்ச வீடியோவை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். பாய்.